மைவி அஃபிஷியல் பார்க்குற எல்லாருக்கும் ஹாய். இன்னைக்கு உங்களுக்கு என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தா 100 பவுன் நகை கூட நம்ம சேர்க்கலாம் வெறும் 10 வருஷத்தில். இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் செய்கிறதும் செய்யாமல் இருக்கிறதையும் பொறுத்து தான் அப்படிங்கிற ஷார்ட்டாக சொல்லியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் இன்றைக்கி சொல்ல போகிற டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஒரு செகண்ட் இன்ஸ்பயர் ஆனிச்சு அப்படின்னா கூட உங்களுக்கு அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் இந்த மாதிரியான வழிகள் எல்லாம் சேமிக்கலாம் அப்படிங்கிறத எப்படியெல்லாம் யோசிக்கிறீங்கிறத யோசிச்சு பார்த்துக்குங்க. ஸோ நீங்கள் எப்படியெல்லாம் செலவு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறதையும் நல்லா செக் பண்ணிக்கோங்க. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்கு லைக் மட்டும் பண்ணிட்டு போயிடுறீங்க. ஸோ சப்ஸ்கிரைபும் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது மாதிரியான வீடியோஸ் ரொம்ப டிப்ஸ் இதெல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். இப்போ 100 பவுன் சேர்க்கலாம் 10 வருடத்தில் அப்படின்னா நீங்கள் என்னென்ன டூஸ் எது செய்யலாம் எது செய்யக்கூடாது அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒரு கோல் வச்சு நீங்கள் ஈஸியாக நீங்கள் கிராமம் சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். நானுமே பார்த்திங்கன்னா சில விஷயங்களில் இப்படி தான் செலவு பண்ணிக்கிட்டு இருந்திருக்கேன் எனக்கே தெரியாமல். ஸோ நான் அதெல்லாம் கம்மி பண்ணதுக்கு அப்புறம் தான் என்னால் ஒரு என்ன மாதிரியான ஒரு விஷயத்தையும் ஒரு மணி சேவிங்காக இருக்கட்டும், இல்லை ஒரு ஏதோ ஒன்று போஸ்ட் ஆஃபீஸ், இல்லை அப்படின்னா ஒரு கிராம் சேர்க்குறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே பண்ண முடிஞ்சதுக்கான ரீசன் இந்த விஷயங்களை நான் அவாய்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான். அது என்ன விஷயம், இதை நீங்களும் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா இதை கண்டிப்பாக அவாய்ட் பண்ணுங்க. இந்த விஷயம் எல்லாமே நம்மளுடைய வருமானத்தை பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஸோ வருமானம் வருது அப்படிங்கிற பட்சத்தில் இதை செய்யலாம் இதை செய்யக்கூடாது அப்படிங்கிறதையும் நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்குங்க. ஸோ டூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க, முதல்ல என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தங்கத்தை பற்றின நாலேஜ். அது என்ன, கல்யாணத்துக்கு சேர்க்குற ஒரு நகையாக மட்டும் பார்க்காம அது ஒரு சேவிங்காகவும் அதை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக பின்னாடி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற திங்கிங்கோட தங்கத்தை பற்றின நாலேஜ் நமக்கு இருக்கணும். ஸோ அப்படி இருந்தால் தான் நம்ம நெக்ஸ்ட் லெவல் மூவ் பண்ணவே முடியும். அப்படி நம்மளால் எந்த மூவ்மெண்ட்டுமே எடுக்க முடியல அப்படின்னா நமக்கு தடையாக இருக்க விஷயம் பார்த்திங்கன்னா முதல்ல ஃபர்ஸ்ட் திங் ஆன்லைன் ஷாப்பிங் நம்ம பண்ண நிறைய நம்ம செலவு பண்ணிக்கிட்டே இருப்போம். நம்மளை அறியாமலே நம்ம மந்த்லி எவ்வளோ ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணுறோம் அப்படிங்கிறத மட்டும் நம்ம தனியாக எடுத்து ஒரு பட்ஜெட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும் நம்ம இவ்வளோ தூரம் செலவு பண்ணிகிட்டு இருக்கோங்கிறது. ஸோ தேவையில்லாத ஆப்ஸை அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க. ஏதாவது ஒரு ஆப் மட்டும் வச்சுக்கோங்க. அது நிறைய ஆஃபர் நிறைய உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுற மாதிரியான ஆப்பை மட்டும் நீங்கள் அடுத்ததாக பார்த்த டிப்ஸ் என்ன அப்படின்னா ஸ்பெண்டிங் மணி ஃபார் அதர்ஸ். நீங்கள் தேவையில்லாமல் நிறைய பேருக்கு அவங்களோட இது இல்லாமலே நம்ம செஞ்சுக்கிட்டு இருப்போம். செய்யணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டோட தேவையில்லாமல் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு இருப்போம். அங்கே கூட்டிகிட்டு போகிறது இங்கே கூட்டிகிட்டு போகிறது இந்த மாதிரி நம்மளாக தேவையில்லாமல் அவங்களே வாலண்டரியாக அவங்கள கூட்டிகிட்டு போகிறது, பர்ச்சேஸ் பண்ணுறது, இந்த மாதிரியான திங்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதை ஃபஸ்ட்டு ஸ்டாப் பண்ணிடுங்க. ஸோ இந்த விஷயத்த ரெண்டாவது விஷயமா நீங்கள் வச்சுக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா நான் எப்படி பிளான் பண்ணுவேன், அதே மாதிரி நீங்கள் எப்படி பிளான் பண்ணணும் அப்படின்னா முதல்ல மந்த்லி வைஸ் உங்களுக்கு ஒரு பட்ஜெட்டை நீங்கள் போடுங்க. இவ்வளோ தான் நம்ம பட்ஜெட் அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சுன்னா இதுக்கு கம்பல்சரி நம்ம இவ்வளவு கொடுத்தாகணும் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ ஹவுஸ் ரெண்ட் அப்படிங்கும் போது கரண்ட் பில் இதெல்லாம் வரும்போது கம்பல்சரி நம்ம கொடுத்தாகணும். ஸோ அதில் எப்படி ரெடியூஸ் பண்ணலாம். இப்போ ஹவுஸ் ரெண்ட்னா நம்ம அவ்வளோ ரொம்ப அமௌண்ட்டுக்கு நம்ம ரெண்டில் இருந்தோம் அப்படின்னா நம்மளால் எந்த சேவிங்ஸுமே பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ அதை ஒரு லீஸ் இந்த மாதிரியான விஷயங்களை அதை எப்படியாவது ஸ்பெண்ட் பண்ணி முதல்ல அதை ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. லீஸ் வீடு எடுத்துக்கிறது இந்த மாதிரி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹவுஸ் ரெண்ட் அப்படியே சேவ் ஆயிரும். ஸோ கரண்ட் பில்லை நம்ம தான் பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணணும். ஸோ முதல்ல உள்ள ஒரு பட்ஜெட் கரண்ட் பில் ஒரு மந்த்துக்கு போட்டுட்டிங்கன்னா அடுத்த மந்த் அதுலேருந்து எவ்வளோ நீங்கள் கம்மி பண்ண முடியுது அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ 100-200 உங்களுக்கு கம்மியாகுது அப்படின்னா அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதை பார்த்தீங்கன்னா சிலிண்டருடைய ரேட் அதெல்லாம் நமக்கு ஃபிக்ஸட் தான். அது ஒரு மாதத்துக்கு ஒரு மாதம் ரொம்ப வேரியேஷனில் சேஞ்ச் ஆகுது. அது ஃபிக்ஸட் தான். ஸோ அப்போ அந்த சிலிண்டர் நம்ம யூஸ் பண்ணுற அந்த டேஸை எப்படி அனாவசியமாக நம்ம வேஸ்ட் பண்ணுறோமோ அந்த கேஸை நம்ம எப்படி சேமிக்கணும் அப்படிங்கிற கேஸை எப்படி சேமிக்கிறதுன்னு நம்ம கால்குலேட் பண்ணி அதை ஃபாலோ பண்ணணும். ஸோ இப்போ ஒரு 60 டேஸ் வருது, ஒரு 40 டேஸ் வருது அப்படின்னா அதை எப்படி 60 டேஸ்க்கு கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஃபாலோ பண்ண பார்த்துக்கணும். தேவையில்லாமல் நம்ம இது பண்ணுறது, சில விஷயங்களை இண்டக்ஷனில் பண்ணுறது, இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம திங்கிங் கிச்சனுக்குள்ளே நம்ம சேவிங்ஸ் பண்ணணும். அப்படி கேஸை சேவ் பண்ணுறது மூலமாக கூட நம்ம டேஸை அதிகப்படுத்திக்கலாம். ஸோ அந்த டேஸ் அதிகப்படுத்துறது மூலமாக கூட நம்ம இன்னும் கொஞ்சம் நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணி நம்ம அதுக்கு பே பண்ணி அடுத்து கேஸ் நம்ம புக் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தோம்னா கோல்டு வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டா கோல்டு ஸ்கீமில் கண்டிப்பாக ஏதாவது ஒன்று ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. கோல்டு சிட்டு இல்லை டிஜி கோல்டு இது மாதிரி ஏதாவது ஒன்று ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. அன்வான்டாக தேவையில்லாமல் மணி ஸ்பெண்ட் பண்ணுறது, பர்த்டே செலிப்ரேஷன், சினிமாவுக்கு போகிறோம், ஃப்ரெண்ட்ஸோட போய் வெளியில் போய் சாப்பிட்றோம், இந்த அவுட் சைட் ஃபுட்டு இதெல்லாம் நம்ம அதிகமாக பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதெல்லாம் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டாலே நிறைய உங்களுக்கு மணி சேவிங் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ அடுத்த விஷயமா நம்ம பார்க்குறது என்னென்னா நம்ம பல வழிகளில் சேவ் பண்ணணும். ஸோ ஒரே ஒரு வே நம்ம ஃபாலோ பண்ணாமல் ஸோ பல வழிகளில் மணியை எப்படிலாம் சேவ் பண்ணலாம். நம்ம கோல் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ அந்த கோல் ஃபிக்ஸ் பண்ணதே நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். எப்படி வாங்கணும் அப்படின்னா 10 வருஷத்துக்கு நம்ம என்ன பண்ணணும், 100 சவரன் கோல்டு வாங்கணும். அதான் டார்கெட்டு சொல்லியாச்சு. ஸோ இப்போ அதுக்கு என்ன பண்ணணும், ஸோ இயர்லி ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம 10 பவுன் வாங்கி ஆகணும். ஸோ 10 வருஷத்துக்கு 100 பவுன் அப்படின்னா வருஷத்துக்கு 10 பவுன் நம்ம வாங்கி ஆகணும்.
அதுக்கு நம்ம சின்ன சின்ன ஜுவல்லரி நம்ம வாங்குவோம். இந்த ரிங் வாங்குறது, சின்ன கம்மல் வாங்குறது, சின்னமா ஏதாவது நோஸ் ரிங்கு, மூக்குத்தி இந்த மாதிரி சின்ன சின்னமா நம்ம வாங்கி சேர்க்கணும் அப்படின்னு நினைப்போம். அதுதான் நம்ம செய்கிற பெரிய மிஸ்டேக். ஏன்னா அதில் செய்கூலி சேதாரமும் நமக்கு மணி வந்து லாஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு கண்ட்ரோல் பண்ணணும். எது வாங்கினாலும் நல்ல பெரிய டிசைன் இருக்க மாதிரியே, பார்வையாக இருக்க மாதிரியே. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸுக்குன்னு நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா வாங்கும்போது எவ்வளோக்கு எவ்வளோ வேஸ்டேஜ் உங்களுக்கு கம்மியாக எந்த விஷயம் இருக்கோ அந்த ப்ராடக்ட்டில் வந்து நமக்கு இவ்வளோ இந்த டிசைன் தான் பிடிச்சிருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம நிறைய சேதாரத்தான் கொடுத்து நம்ம வந்து நம்மளுடைய மணியை வந்து ஸ்பெண்ட் பண்ணி இழந்துக்கிட்டு இருக்கோம். அதுதான் நிறைய பேருக்கு தெரியறதில்ல. ஸோ நம்ம பார்வையாக நகைகளை வாங்கிட்டு வந்தோம்னா ஸோ அதில் வந்து நிறைய டிசைன்ஸ் வந்து உங்களுக்கு வேலைப்பாடுகள் வந்து அதிகம் இருக்காது. அப்படிங்கிற பட்சத்தில் வந்து உங்களுக்கு வந்து அதோட சேதாரமும் உங்களுக்கு ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ ஒரு நிறைய மிஷின் ஒர்க் போட்டு கட்டிங் போட்டு அந்த நகையை வந்து டிசைன் பண்ணிடுவாங்க. அதனால தான் உங்களுக்கு வந்து அந்த சேதாரங்களை வந்து அவங்க வந்து அதிகப்படுத்தி வாங்குறது. சில ஜுவல்லரியெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கல்கட்டா டிசைன்ஸ் இது மாதிரியான டிசைன்ஸ்லாம் கொஞ்சம் ப்ராடாக இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கழுத்தெல்லாம் வந்து ரொம்ப பார்வையாக நெக்கெல்லாம் வந்து அப்படி நிறையிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரியான டிசைன்ஸ்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அப்படிங்கும்போது உங்களுக்கு சேதாரம் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். 100 சவரனுமே நான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு தான் பண்ண போகிறேன், ஒரு வீடு கட்ட போகிறேன், ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன், இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக மட்டும்தான் நான் கோல்டை வாங்குறேன் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக காயினாகவே சேவ் பண்ணிடுங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப சேஃப்டியும் கூட, உங்களுக்கு நிறைய மணி சேவிங் ஆகிறதுக்கான விஷயமும் கூட. ஸோ இந்த விஷயம்லாம் உங்களுக்கு ரொம்ப புரிஞ்சுக்கிட்டு இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நீங்கள் எப்போவுமே ஆர்டியில் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுலேருந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். ஸோ அந்த மணியை நீங்கள் வந்து பேக் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் மணியை சேவ் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக அந்த 10 வருஷத்துக்கான 100 பவுனை எப்படியெல்லாம் சேர்க்கலாம், இப்படியெல்லாம் சேர்க்கலாம் அப்படிங்கிறத நீங்களே தெரிஞ்சுக்கலாம். ஸோ உங்களுக்கே ஒரு ஐடியா கிடச்சிரும். அதுக்கப்புறம் நீங்கள் ஈஸியாக நீங்கள் சேர்த்தலாம். இயர்லி வந்து எப்படியும் நீங்கள் வந்து 10 பவுன் சேர்க்க உங்களால் முடியும். ஸோ வருமானம் எனக்கு அதிகமாக வருது அப்படிங்கிற பட்சத்தில் நான் சொல்லிகிட்ருக்கேன். ஸோ கோல்டு சீட்டு ஸ்டார்ட் பண்ணுறீங்க, எனக்கு ஒரு நகையாக தான் வேணும் அப்படின்னா நல்ல நம்பிக்கையான கடையில் தான் நீங்கள் வந்து அந்த கோல்டு ஷீட் போடணும். ஸோ 11 மாதம் எண்டில் தான் நீங்கள் வந்து அதை வந்து கெட் பண்ணிக்க முடியும். ஸோ அதனால் ரொம்ப நம்பிக்கையான கடையில் நீங்கள் வந்து கோல்டு ஷீட்டை ஸ்டார்ட் பண்ணுறது ரொம்பவே நல்லது. அடுத்த டிப் நான் சொல்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது நிறைய பேர் நமக்குள்ளே செஞ்சிட்ருப்போம். அது என்ன அப்படின்னா இந்த செய்முறை வந்து நம்ம கோல்டாக நிறைய பேருக்கு செஞ்சிட்ருப்போம். ஸோ அது எப்படி செய்யணும், யார் யாருக்கு செய்யணும் அப்படிங்கிறத உங்களுக்குள்ளேயே நீங்கள் அனலைஸ் பண்ணிவிட்டு ஸோ இது ரிட்டன் வரும், இது ரிட்டன் வராது, மேக்ஸிமம் வந்து நமக்கு வந்து செஞ்சாகணும், நம்மளுடைய கடமை அப்படிங்கும்போது நீங்கள் அதை செஞ்சுருங்க. ஸோ உங்களுக்கு இது ரிட்டன் வரும் அப்படிங்கிற பட்சத்தில் அது உங்களுக்கு வருமா அப்படிங்கிறத நீங்கள் வந்து நல்லா ஒரு தடவைக்கு 2 தடவை நோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அந்த செய்முறையை செய்யுங்க. ஏன்னா கோல்டு ரேட் நீங்கள் செய்யும்போது ஒரு ரேட்டில் இருக்கும். ஸோ நீங்கள் 10 வருஷம் கழித்து நீங்கள் ஒரு ஃபங்க்ஷன் வைக்கும்போது அது ஒரு ரேட்டில் இருக்கும். ஸோ நம்ம செஞ்ச ரேட்டுக்கு உள்ள நகையை வந்து காசு தான் வந்து கொடுக்க பார்ப்பாங்களே தவிர அந்த கோல்டை வந்து ரிட்டர்ன் பண்ண மாட்டாங்க. ஸோ அப்போ நீங்கள் வந்து நிறைய லாஸ் ஆக வேண்டியதாக இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் நல்லா பார்த்துக்குங்க. நல்லா கவனத்தில் வைக்க வேண்டிய விஷயம் இந்த செய்முறை செய்கிறது. யாரெல்லாம் இந்த மாதிரி செய்முறை செஞ்சுட்டு கடைசியில் அது திரும்பியே ரிட்டன் வரல அப்படிங்கிறவங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ செய்முறை செய்யும்போது ரொம்ப கவனமாக வந்து ஹேண்டில் பண்ணிக்கோங்க. யாருக்கு செய்யலாம், யாருக்கு இது செஞ்சால் ரிட்டன் வராதுங்கிறது தெளிவாக இருந்துக்குங்க. அடுத்த திங் பார்த்திங்க அப்படின்னா நம்மளால் முடிஞ்ச நியர்பை சரௌண்டிங்ஸுக்குள்ளே ஏதாவது ஒரு சின்ன சின்ன ஒர்க் பண்ணுறது. ஸோ டியூஷன் எடுக்கலாம். ஸோ மணி சேவிங்க்கான எக்ஸ்ட்ரா டைம் கிடைக்கிது அப்படின்னா அதில் எப்படி ஏர்ன் பண்ணலான்னு பாருங்கள். ஸோ சில பேருக்கு வந்து கேக்லாம் செய்ய தெரியும், சில பேருக்கு கூடையெல்லாம் பண்ண தெரியும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செஞ்சு கூட நீங்கள் மணி சேவிங்ஸ் பண்ணி கொடுக்குறதுல பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை விட முக்கியமானது இந்த டிப் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அது என்ன அப்படின்னா நீங்கள் நகையை ஒரு 1 இயர் 2 இயரில் நீங்கள் சேர்த்து வாங்கிட்டீங்கன்னா அதை திருப்பி கொண்டு போய் ப்ளஷ் பண்ணிவிட்டு ஆனால் நீங்கள் அடகு வைக்கிறது பேங்க்கில் தான் வைக்கணும். ஸோ பேங்க்கில் வச்சுட்டு அதுக்கு மேலே நீங்கள் வந்து நகையை வாங்குறது. 2 வருஷத்துக்கு நீங்கள் 20 பவுன் எப்படியாவது கஷ்டப்பட்டு சேர்த்துட்டிங்க அப்படின்னா அதை அப்படியே கொண்டு போய் பேங்க்கில் வச்சுட்டு அதுக்கு மேலே வர காசில் நீங்கள் போய்ட்டு ஈஸியாக நகை வாங்கிடலாம். ஸோ இதை ரொட்டீனாக நீங்கள் பண்ண நீங்கள் வந்து ஈஸியாக 100 பவுன்னு அசால்ட்டாக நீங்கள் வந்து சேர்த்துட முடியும். ஸோ நான் சொல்கிற விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். டவுட்ஸ்லாம் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு ஏதாவது விஷயங்கள் தெரிஞ்சிருக்கு அப்படின்னா இதை பற்றி தெரிஞ்சிருக்குன்னா எனக்கிட்டே ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்லேயே ஷேர் பண்ணுங்கள். ஸோ லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.